வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் விசஸ் ஜான் சினாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து நடக்காது அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான் சினாவுக்குமான அந்த ஒரு ஸ்டோரிய வந்து நம்முடைய WWE வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஜூன் 13ஆம் தேதி வந்து ஸ்மாக்டவுன்ல தான் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு ஃபியூட வந்து நம்முடைய WWE வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நம்முடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் ஒரு பக்கம் வந்து நம்முடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற நம்முடைய ஜான்சனா. இவங்க 2 பேத்துக்குமான ஒரு ஃபியூட வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ரொம்பவும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த, அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து கட் பண்ண அந்த பை பாம் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்ட திரும்பி எடுத்துட்டு வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவோட கொடுத்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதாவது நம்முடைய WWE சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து WWE பத்தி தரக்குறைவா பேசுறது, WWEல இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுனத வந்து நம்மளுடைய WWE வந்து இத ஒரு முன்னுதாரணமா எடுத்து வச்சு தான் நம்முடைய ஜான்சனாவ வந்து சொல்ல சொன்னாங்க. ஆனா நம்முடைய ஜான்சனா வந்து அந்த ஸ்கிரிப்டையே மீறி வந்து அவரு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அந்த ஒரு ஸ்டோரியில வந்து நம்மளோட ஜான்சனா வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. அது இல்லாம இப்போ வந்து நம்மளுடைய WWE ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ அந்த ஒரு மேட்ச் நடக்குது. அதாவது நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போயிருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து நடக்காததுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWE ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாமே என்ன நடத்தாங்க அப்படின்னா, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனா தான் சாம்பியனா இருக்க போறாரு. டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்க போறாரு. எப்படியும் நம்மளுடைய ஜான்சனா தான் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி அவர் தான் எடுத்துட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சான். ஆனாலும் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்முடைய சிஎம் பங்க் கூட இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமா பண்றாங்க. அது இல்லாம இந்த மேட்ச்ல வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து நம்முடைய ஜான்சனாவும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் தான். அதே மாதிரி நம்முடைய சிஎம் பங்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ வந்து அதிகம் தான். அதாவது இப்போ வந்து இப்போ எப்படி சொன்னா, ஒரு மார்னிங் வந்து இப்போ வந்து WWE என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சம்மர் ஸ்லாமுக்கான பிரஸ் மீட்டை வந்து நம்மளுடைய WWE வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து பல விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து உங்களோட டைட்டிலுக்காக நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அதாவது ஆமாம் என்னோட டைட்டிலுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அதாவது WWEல வந்து என்னதான் 2 டைட்டில் இருந்தாலும், ஒன்று நான் வச்சிருக்க டைட்டில் அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில், இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில். ஆனாலும் என்னோட டைட்டில் தான் பெஸ்ட்டு, அதனால தான் என்னோட டைட்டில் பின்னாடி எல்லாருமே வராங்க. அது இல்லாமல் கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், ரேண்டியாக இருக்கட்டும், எல்ஐ நைட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஆர்-ட்ரூத்தாக இருக்கட்டும், இப்போ வந்து சிஎம் பங்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து என்னோட டைட்டிலுக்காக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டா, நான் தான் WWE கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது இல்லாமல் நான் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போக்கி வந்து நம்மளுடைய சிஎம் பங்கும் வந்து சொல்கிறார், அதாவது நீ வந்து சொல்லிக்கிற, அதாவது நீ தான் உன்னோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல வந்து கலாய்ச்சி விட்றாரு. அது இல்லாமல் நீங்களாம் வந்து என் கூட மோதுறதுக்கான தகுதிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்கிறாரு. அது இல்லாமல் சிஎம் பங்க் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறார், அதாவது நீ வந்து மோதுற அப்படின்னா என் கூட வந்து உண்மையாக என் கூட மோது, அதாவது அந்த இடத்துல வந்து நான் பார்த்துக்கிறேன், அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து என்கிட்ட வந்து உன்னோட சாம்பியன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன் இல்லை, அந்த இடத்துல வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து உன்னோட கொட்டத்தை அடக்கி நான் வந்து WWE வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா நான் நைட் ஆஃப் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போயும் வந்து நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வரார், அதாவது மிஸ்டர் மணி இந்த பேங்கோட வின்னரான நம்மளுடைய செத்தோன்னு சொந்த அந்த இடத்துல வராரு. அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, என்னென்ன அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து நான் வருவேன், வந்து அந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆகி நான் வந்து நியூ சாம்பியன் கூட ஆகுவேன். அது எனக்கு வந்து என்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட அது நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் மோதி தான் உங்களை வந்து நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. என்கிட்ட வந்து மிஸ்டர் மணி இந்த பேங்க் இருக்குது, நான் அதை வந்து நான் கேஷ் இன் பண்ணி கூட நான் வந்து WWE வந்து நியூ சாம்பியன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. இப்போ போகிற விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போ வந்து, அதாவது நான் வந்து இது வரைக்கும் இன்டர்நெட்டில் வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்குது அப்படிங்கிறப்ப இப்போ வந்து சம்மர் ஸ்லாமோட பிரஸ் மீட்டில் கூட நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து என்டர்ஃபேர் ஆகி, அதாவது நான் கூட உங்களோட மேட்ச்சில் வந்து என்டர்ஃபேர்
குவாலிஃபயர் ஆவேன் ஆகி கூட நான் வந்து சாம்பியனை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதாவது இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபேர் கூட இருக்கும். அதனால கூட நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட வாய்ப்பை வந்து இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை அதில் வந்து இழந்துட்டார். அது சிஎம் பங்க் வந்து வின் பண்ண போகிற நேரத்தில் வந்து நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். செத்தோன்ஸ் வந்ததுனால அதனால நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து அந்த இடத்துல வின் பண்ணிட்டு போயிட்டார். அப்படின்னா அது ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா 2 பேத்துக்கு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு கேஷின் வந்து மேபி அங்கே நடக்கும். நடந்து அந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக கூட நடந்து அந்த இடத்துல கூட நம்மளுடைய செத்தோன்ஸ் கூட ஒரு நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட இது வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் அவர் தான் சாம்பியனாக இருக்க போகிறார். ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு கேஷின் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத்ரோன்ஸால் தோற்று போயிட்டார் அப்படிங்கிறப்ப நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய அது இல்லாமல் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த ஒரு ஸ்டோரி வந்து மேபி இன்னும் கண்டினியூ ஆகி சம்மர் ஸ்லாமில் கூட இவங்க 2 பேர்த்துக்கான ஒரு ஸ்டோரி மேட்ச் நடக்கும். அந்த நேரத்தில் கூட நம்மளுடைய சிஎம் பங்கை சேவ் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய ரோமன்டைன்ஸ், அதாவது ஒரிஜினல் ட்ரைபல்ஸுமான ரோமன்டைன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்குது. அதில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியனாக வின் பண்ண போகிறப்ப நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட கேஷின் அப்படிங்கிற அந்த ஒரு நாடகத்தை வந்து நடத்துகிறப்ப அதனால கூட நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து தோற்று போயிட்டார் அப்படிங்கிறப்ப நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமா அந்த ஒரு ஃபியூட் வந்து மேபி கிரியேட் ஆகி சம்மர் ஸ்லாமில் வந்து உங்களுக்கு மேட்ச் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்முடைய ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரிட்டன் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த நைட் ஆஃப் சாம்பியன்லேயே வச்சு நம்மளுடைய ரோமன்டைன்ஸோட ரிட்டனை வந்து நம்மளுடைய WWE வந்து டீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனாலும் இந்த மேட்சுக்கான, அதாவது நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் கூட நம்முடைய நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரா, இல்லை நம்முடைய ஜான்சனாவே அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா, இல்லை நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் இருந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கூட நம்மளுடைய WWE வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது, இதை நான் சொன்னல ஆல்மோஸ்ட் சொன்னல, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கெதர் பண்ணி இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.